ஒரு பெத்த புள்ள வந்திருக்குது. இது வரைக்கும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம் யாரு வராங்கன்னு. அதுதான் எங்க அம்மாவா? ஐயா தந்தை தருணா பிள்ளைய போட்டு செய்தேன். இதுதான் சத்தியலோகமா? சத்தியலோகம் இதுதான். பிரம்மதேவன் நீங்க தானா? நான் தான் பிரம்மா. அப்பா ஐயோ 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 எங்கடா ஏடா தினம பின்ன முடிக்க போறேன்னு இப்படி ஒரு மவன பக்கம் தான் போறாரா? அப்பட பார்த்த ஒண்ணு என் பேரு மகட்டையா? என் பேரு மகட்டையா? மகட்டையே மகட்டையே மகட்ட புட்டையே மகட்ட புட்டையே. இன்னொரு பேரு எப்படி அறிவிட்ட கூதிடா அறுவக்கட்ட கொதிக்க அறுவக்கட்ட கொதிக்க. அப்பட பார்த்த உடனே அப்ப மாதிரி எப்படி பண்ணின்னு தெரியுமா? எப்படிடா? பல பல போறேன் அப்படி இந்த கால் இருக்குது இந்த காலு இப்படி புடிச்சு ஐயா ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி ஐயா சாமி. இது காலு நீ தூக்கிட்ட. என் தந்தையை பார்த்தா அப்படி தூக்க முடியாதுடா என்னால. தூக்கு அடியே. நீ நினைப்பது போல அல்ல. ஒரே தர்ம பத்திரியா நான் ஒன்னதான் கல்யாணம் பண்றேன். அப்புறம் எப்படி அப்பா கிட்ட வர இந்த பூசணிக்கா மண்டையா நான் எங்கடி போயிட்டேன்? அம்மா ஐயோ நான் அம்மாவா? அந்த மலர்வனத்தில என்ன தூக்கி எறிந்தீரே அந்த மலர்வனத்தில என்ன தூக்கி எறிந்த பாரு மலர் வனத்துல என்னை பதுமையாக உருவாகி எனக்கு உயிர் கொடுத்தீரா? மலர் வனத்துல என்ன தூக்கி அம்மாவுக்கு பாக்குறதுக்கு பயமாக்குதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டீங்களா? நான் வளர்த்து வந்துட்டேன். அப்பா அம்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் அப்பவே சொன்ன வேணாம் வேணாம் நீ தான் உயிரை கொடுக்குற உயிரை கொடுக்குறது கொடுத்துட்டு இப்ப எப்படி கொடுத்த
ஏண்டி பைத்தியக்காரி, உயிர் கொடுத்தால் விபரீதம் வந்து நேரம்னு நான் சொன்னல. ஏங்க என்ன இப்ப விபரீதம் நடந்து போச்சு? ஏன் நான் சொன்னது கேட்காத? உசுர குடு மசுர குடுன்னு. சரி, இப்ப உயிரை கொடுத்தோம், வேணான்னு சொல்லி தூக்கி போட்டோம். எப்படியோ நம்ம மாமன் அப்பா அம்மானு கண்டுபிடிச்சு வந்துட்டான்ல. எவன் சொல்லிருப்பான்? இது தெரியாத திருடனா தான் இருக்கணும். இந்த திருடனா தான் இருக்கும். நானும் சொல்லல. இங்க பாருங்க, அப்பா அம்மானு தானே வந்திருக்கிறான். அவனும் நம்மளுக்கு மாமமா இருந்தானே. அவன் சொன்ன திருடன் எந்த திருடனுக்கு பிறந்திருப்பான்? அது தெரியலீங்க, பாக்கலாம் யாருன்னு. தந்தையே, கண்ணே, தாய சிறந்த கோயில் உள்ள தந்தை சொல்லுக்கு மிக்க கிடையாது. இருவருடைய பாதத்தையும் ஒன்னால் உருவாகப்பட்ட 5 முகத்தோடு பிறந்த என்ன மாதிரியே தான் இருக்கிற அநேக கோடி வணக்கம் தந்தை. கொஞ்சம் கூட மாத்தல. அப்பனோட மவனு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காத்து அடிக்கணும் போல இருக்குது. சோத்துக்கு இருந்தா சுகமா இரு, சோத்துக்கு இருந்தா சுண்ணி ஊம்பு. எனக்கு பசிக்குதுப்பா. வேணாண்டாப்பா, மழை சொன்னீங்களா? சோறு வேணா சுண்ணி சனி பிடிச்சவன. இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட கூட சின்னதா தான் இருக்குது, உங்க அம்மா கிட்ட பெருசா இருக்குது. சரி சொல்லுங்கப்பா. அதனால சரி கண்ணி வந்ததுல சந்தோஷம். நாங்க அப்பா அம்மாவை சத்தியலோகத்துல இருக்கிறோம், நீ நந்தவனத்திலே போயிருப்பா. தந்தையே, உங்க பாதத்தை நான் பணிந்திருக்கிறேன். சுகமா வாழ்வாய் என்று சொல்லி என் தந்தை வாழ்வளிக்கிறீங்க. உங்க வாய் வார்த்தை சித்தப்பாக்கியமாக உங்க ஆசீர்வாதத்தால் நான் வளருவேன். அப்படி இருந்தாலும் இப்படி வளராத, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எந்திரிச்சு. தந்தையே, என்ன வாழ்வாய் என்று சொன்ன தந்தை எனக்கு வேண்டிய வளர்ந்தாலும் உங்களால் உருவாக்கப்பட்டவன் தானே நானு. நீங்க தானே உயிர் கொடுத்தீங்க. ஐயோ, நான் படிச்சு படிச்சு சொன்னேன்டா உங்க அம்மா கிட்ட. எனக்கு அப்பா நீங்க தானே. ஆமாண்டா. இந்த கையாளத்துல உருவாக்கினீங்க. குடிக்கிறது கையை கடிச்சுடா. இந்த கையால உருவாக்கல, கீழே இருக்கிற கையால உருவாக்குனாரு தந்தையே. அதனால எங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து எனக்கு வரம் கொடுக்கணும். என்னடா எத்தனை மூட்டை உரம் வேணும்? உரம்னு கேள்றா. அப்பா வரம் வேணுமா இருக்கு? வரமா? ஆமா. என்னடி இது வர என்ன வர கேட்க போறேன்? கேக்கண்ணே, அப்பா அம்மா கிட்ட தானே கேக்குறேன். என்ன வர வேணும்? அப்பா எனக்கு கொடுக்க மலைக்கிறாரு. நீங்க எனக்கு அம்மா தானே. எவ்வளவு அழகா கேக்குறதெல்லாம் அப்பா கிட்ட நீ தான் வாங்கி கொடுக்கணும். நீ கவலை எங்க நம்ம மகன் தானே கேக்குறான். ஏண்டா மகன்டா சொல்லி சொல்லியே நீ எங்க கொண்டு போய் என்ன நிறுத்த? தெருவுல தான் என்னை நிறுத்த மட்டும் எங்க அம்மா. சின்னவனே, அம்மாவை பார்த்ததுல இருந்து அப்படியே இது நாள் வரைக்கும் நீ பால் குடிச்சிருக்கிறியா? எங்க அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் ஏன்டா வீக்கமா தெரியுது? 2 அதான்டா பிள்ளைய பார்த்த உடனே நெறி கட்டிக்கிட்டு நிக்குதுடா. ஆனால் அம்மா, உங்களால் உருவாக்கப்பட்டவன் நானு. சரி, இந்த பிரபஞ்சத்துல நான் சாகவே கூடாது. மோகன்குமார் அண்ணா அவருடைய சொத்துல நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். செல்லக்கூடிய இடத்தில் இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். சாகவே கூடாது உன் பிள்ளை நானு. ஒன்னால் உருவாகப்பட்டவன் சாகவே கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்றால் இறப்பு உண்டு. வேற வரம் கேளு, இந்த வரம் கொடுக்க முடியாது. அப்படி பிறப்புன்னா ஒரு இறப்பு உண்டுன்னு சொல்றீங்க, படிக்கிறவங்க நீங்க. அப்படி நான் இறந்தால் ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவங்க கையில் தான் எனக்கு இறப்பு வரணுமா தவிர வேற எவன் கையில நான் சாக கூடாது. வரம் கொடுப்பான். போதுமே வேணும்னு கண்டார ஒரு போடு குண்டை தூக்கி தலைமையில போடுற மாதிரியும் கேக்குறாண்டி. நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளை இழுத்து போடுவோம். அப்புறம் நம்ம பிள்ளை மயிறு பிள்ளைன்னு. இப்ப என்னடா உனக்கு வேணும்? எனக்கு அப்படி சாகு இருக்கணும்னா ஆணுக்கு ஆணுக்கு பிறந்தவங்க கையில் தான் எனக்கு சாகு வரணும். அவ்வளவு தானே. உங்க அப்பா தருவாரு, கேட்டு வாங்கி கொடுமா. தரேன், கொடுத்துட்டு போயிடுறேன். நம்ம பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குறான்.
என்னங்க தப்பு வந்துட போகுது? சரி கொஞ்சம் வரலும் உனக்கு தான் அனத்த ஒரு தப்பு வராதுங்க, கொடுங்க. கண்ணே, தந்தை ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவனால் மட்டுமே உனக்கு கழி உண்டாகும் பிடிவரும். கிளம்பு மனத்துக்கு வாடி தந்தையே, உங்க நேரத்தில் நான் வரம் பெற்று விட்டேன். உன் புள்ளத்தானே நானு. இந்த சக்தி ரோகம் எனக்கு தானே. ஒரு வகையில பார்த்தா அப்பாவுக்கு அப்புறம் புள்ளதானே. அந்த முறையில அப்படி அப்பாவை எடுத்து சொல்லுமா. அப்புறம் இங்க இருக்கிற சிமாதம் யாருக்குமா? உங்க அப்பாவுக்கு தான். அது எனக்கு தானே. ஆமா கண்ணா, அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு தான். அப்பா கையில என்னமா ஒரு வச்சிட்டு இருக்கிறாரு. இது என்ன செங்கோலப்பா? நான்கு வேதங்கள், நான்கு வேதங்கள் ரிக்கஜுர் சம அதர்வன் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை வைத்துதான் உலக பிரபஞ்ச ஜீவராசி எல்லாம் படைப்பேன். நீ படைக்கிற கடவுளப்பா. ஆமாண்டா. இந்த 4 வேதத்தை தான் படைச்சிட்டு இருக்கிறீங்க. இனிமே எங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்குறேன். இந்த 4 வேதத்தையும் என் கையில கொடுப்பா. நீ உன் தொழில நான் செய்யறேன்பா. அப்பா நல்லா புண்டைய பிடிப்பாம்பா. பிண்டம் அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஒரு கொஞ்ச நேரம் இந்த சிம்மாசனத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் நீங்க பண்ற வேலை எப்படின்னு பாக்குறேன்னு தான் சொல்றான். அப்படியா? அந்த சிமாதானத்தை எடுத்து வைப்போம். என்னடா பண்ணி பிள்ளைய பக்கம் சொன்னா சொல்லைய என்ன நான் மட்டும் பதுமை வேணாமடி நான் மட்டுமா பெற்ற உனக்கு சம்பந்தமே இல்லையா? என்ன பிடிச்சதா? ஏ ஆள ஐயோ, சிம்மாசனம் போட்டு உட்காருங்க. என்ன சொல்றீங்க? இவன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்? சிமாதானத்தை நீ போடுற நீ ஏன்னா வேகம். ஐயோ, ஆனா தந்தையே, இந்த சிமாதனத்துல தந்தையுடைய சிமாதனத்துல நான் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உட்காரா. அதனால உட்கார்ந்து விட்டேன். தந்தையே, அந்த பிரம்மச்சோடி என் கையில கொடுப்பா. என்ன பிரம்மச்சோடி படைக்கிறேன்னு சொல்றீங்க? 4 வேதம் தான் மண்டையா. 4 வேதத்தை என் கையில கொடுப்பா. வேதத்தை எல்லாம் கொடுக்க முடியாதப்பா. அப்பா, என் தந்தையார் எனக்கு கொடுத்தது. அம்மா இது பண்ணி உட்காருப்பா. நீ உட்காரு. கேட்டு வாங்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஆசையா பாத்துட்டு தரேன்னு தானே சொல்றேன். கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவா? உங்க சிம்மாசனத்தையே கொடுத்துட்டீங்க. முடி போலாம். கொஞ்ச நேரம் கையில பிடிச்சு சும்மா பாக்குறேன். ஓடு. யா, இப்ப கூட்ட உடனே நீ பொம்பளையா? பொம்பளை நம்படா அம்பலமா? கொஞ்ச நேரம் வச்சிருந்து பாக்குறதுக்கு தான் கேட்கறேன். பொண்ணை கொடுத்துடா. கொடுத்துறேன்பா. 4 வேதத்தை அப்பா என் கையில கொடுத்திருக்கிறேன். சரி போதும், முடிஞ்சு போச்சு. அப்பா நீ முன்னால போய் நில்லு. அம்மா தலைமகள் இங்க வாங்க. யாக்கண்ணே இதுல உட்காருமா நீங்க. யாப்பா? அப்பா பாக்கணும் தாயும் பிள்ளையும். ஓ, முன்னால நின்னு. சரி. தந்தையே பிரம்மதேவா, தந்தையே, இந்த பிரம்மச்சோடியை நான் பிடித்து 4 வேதத்தை நான் பிடித்து நீங்க அமரக்கூடிய சிமாதனத்திலே அமர்ந்து கலைமகள் இடைப்பாகத்திலையும் நாங்கள் 2 பேரும் அமர்ந்திருக்கும் போது சிமாதனத்துல எப்படிப்பா தெரியுது? அப்படியே என்ன பாக்குற மாதிரி என் பொண்டாட்டி என் மடியில உட்கார்ந்து மாதிரி புருஷன் பொண்டாட்டி 10 பொருத்தும் மகன்டா எப்படி தெரியுது? நான் அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. ஆனா இந்த சத்திராயத்தை விட்டு வாழடா பிரம்மதேவா. பிரம்மதேவா, கண்ணே இங்க வாங்க. என்ன உனக்கு தாய் தந்தை நாங்க உங்களை படைச்ச தெய்வமப்பா, அடிக்க கூடாதுப்பா. வைத்திய நம்பரம் தான் பிரம்மதேவதான உருவாக்கலாம். இருங்க
அடியே அடியேன்னு சொல்லாத அம்மான்னு சொல்றான். யார் நீ அம்மா? யார் பிள்ளை உன் வயித்துல நான் பிறந்தேன்? அடி கொஞ்சம் கட்டி அடிப்ப மாறடியே. என்ன நல்ல முறையா சொல்றேன். என்ன வர வேண்டும்னாலும் தரோம். தாய் தந்தை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி அடிக்க கூடாது. கேட்டால வாங்கி சாவுடி. ஏய் அடி வர பேர் உள்ள சாப்பிடாத அடிச்சே. அப்பாடா